நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னா போதாது. எச்சரிக்கையாரு. ஊழியத்தில் நீ என்ன பிரசங்கம் பண்ற? அந்த பிரசங்கத்தை பத்தி உனக்கு தெரியுமா? பதில் சொல்லணும். அவன் இஷ்டப்படி போய்கிட்டு இருக்கான். அந்த இண்டிபெண்டன்ட் பிரசங்கா இருக்கான் பத்தியா? அப்பவே சொன்னேன் 84லயே நான் சபை மக்கள் மத்தியிலையும் ஊழியக்காரங்க மத்தியிலையும் சொன்னது. 84 84ல் இந்த இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரன் அவன் ஊழியம், that is wrong ministry, that is wrong man. Be careful church. முழு திருச்சபை எச்சரிக்கையா இருக்கணும். சாத்தான் தூக்கிட்டு போயிடுவான். உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அவன் எப்படியெல்லாம் ஏமாத்துவான்னு எங்களுக்கு தெரியும். அவனை போராடி அவனை ஜெயிக்கணும்னா எந்த பாதையில் போகணும்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கத்துறோம். சாத்தாங்கையில் போயிடாது. அவன் சொல்லிக் கொடுப்பான், நீ ஏசுனார் பிள்ளைதான், நீ ஏசுனார் சபையில் தான் இருக்க, ஏசுனார் தான் ஊழியஞ்சரி சொல்லி கொடுப்பான். வஞ்சிக்கப்படாதிருங்கள். உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஊழியனை ஆண்டவர் எப்படி உருவாக்குகிறார்? தலைப்பு போட்டுக்கிறீங்க. நீங்கள் சில வருஷம் ஊழியம் செஞ்சிட்டீங்க, இனி அது உங்களுக்கு தேவையில்லை. இல்லாட்டாலும் எழுதி வைங்க. ஒரு ஊழியனை தேவன் இப்படி உருவாக்குகிறார். லூக்கா சுவிசேஷம் 24 44 45 47 வரைக்கும் போட்டுக்கிறீங்க. 1 அழைக்கப்பட்ட ஊழியர்களை தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களை அழைக்கப்பட்ட ஊழியர்களை தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களை தம்மோடு இருக்கும்படியாய் வந்த ஊழியர்களை தம்மோடு இருக்கும்படியாய் வந்த ஊழியர்களை அவர் உருவாக்குகிறார். அவர் உருவாக்குகிறார். ஒன்று, வேதாகமத்தை கற்றுக் கொடுக்கிறார். 2, பயிற்சி கொடுக்கிறார். 3, பரிசுத்த ஆவியினால் அவனை நிரப்புகிறார். இதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியர்களை உருவாக்க பயன்படுத்துகிறார். லூக்கா சுவிசேஷம் வாசிங்க 24. சரி, இப்போ வேதத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். யார் இவங்கெல்லாம்? யார் அப்படின்னா அப்போஸ்தலர் 4:13 குறிச்சுக்கிறீங்க. இந்த ஊழியக்காரங்க யாருக்கு கற்றுக் கொடுக்குறார்? இந்த ஊழியக்காரங்க யாரு அப்படின்னு கேட்டால் அப்போஸ்தலர் 4:13 வாசிங்க டக்குனு. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும்
பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். சரி, இப்போ ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஊழியர்கள் பெரிய குவாலிஃபைடு உள்ளவங்க இல்லை. எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம், பிஹெச்டி அப்படிலாம் படித்தவங்க கிடையாது. உலகத்தரமான படிப்பு. இந்த ஒரிஜினல் ஊழியக்காரன் நீங்கள் பார்க்கணும். சாகருக்குள்ள ஒரிஜினல் ஊழியக்காரன் யார், டூப்ளிகேட் ஊழியக்காரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான அதை சொல்கிறேன். நீங்கள் கண்டுபிடிக்காட்டா நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க, சிக்கிடுவீங்க. சாத்தான் உங்களை காலவாரி விட்டுருவான். சாத்தான்ட்டு தப்புறதுக்காக இந்த வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறேன். இப்போ படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள், பள்ளிக்கூடத்துக்கு கூட போகாதவங்களாம் இருக்கான். எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது, ஜெனரல் நாலேஜ் தெரியல இல்லை. அவங்க பிறந்ததுலேருந்து மெஜாரிட்டி ஊழியக்காரங்க, ஏசுனார் தேர்ந்தெடுத்த ஊழியக்காரங்க, கடற்கரை தெரியும், போட்டு தெரியும், வலை தெரியும், அடுத்து குடும்பம் தெரியும். இது ரெண்டு தான் அதிகமாக தெரியும். மற்றபடி ஜெனரல் நாலேஜ், அப்படி பொதுவான அறிவு கூட அவங்களுக்கு இல்லை. பேதமை உள்ளவர்கள். இப்படிப்பட்டவனையெல்லாம் ஆண்டவர் ஊழியத்துக்கு எடுக்கிறார். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகாதவன், படிக்காதவன், சர்டிஃபிகேட் இல்லாதவன், பொது அறிவு கூட இல்லாதவன், இவங்களெல்லாம் ஆண்டவர் பிடிக்கிறார். அதில் மெஜாரிட்டி அவர் கலிலியாவில் இருந்து வந்ததுனால மீனவர்களை அதிகமாக எடுத்தார். அவ்வளோ பேருக்கும் பள்ளிக்கூடம் தெரியாது, எழுத தெரியாது, படிப்பறிவு இல்லாதவன், பொது அறிவு இல்லாதவர்கள், இவங்களெல்லாம் ஆண்டவர் அழைக்கிறாரு, தெரிந்து கொள்கிறாரு, தம்மோடு இருக்க வைக்கிறாரு. இப்போ கூட வச்சு 3 வருஷம் வேதத்தை கற்றுக் கொடுத்தார். 3 years கோர்ஸ். அவங்க எழுதி பிடிக்கல, ஆனால் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அது புரிஞ்சுக்கிறோம். ஊழியத்துக்கு வர்றவங்களுக்கு இது வேணும், பைபிள் தெரியணும். பைபிள் தெரியாதவன் சொப்பனம் கண்டேன் பொய்யாய் சொல்லுவார்கள். தீர்க்கதரிசனா இப்படி சொன்னவனையெல்லாம் கர்த்தர் நரகத்துக்கு அனுப்பிட்டார். அவனும் போயிடுவான் நரகத்துக்கு, அவன் பிரசங்கம் கேட்குற ஜனமும் போயிடும். போலிகளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எது ஒரிஜினல்? அதுக்கு தான் இந்த வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். எழுதுங்கன்னு சொல்லி எழுத வைக்கிறேன். இப்போ 3 வருஷங்கள் பைபிளை சொல்லி கொடுத்தார். பைபிளில் அவங்க கையில் இருந்தது பழைய ஏற்பாடு மட்டும். மோசையின் நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசன புத்தகம், சங்கீதம். ஆண்டவர் இயேசு சொல்றார் சீசர்கள்ட்ட, 3 வருஷமா உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேனடா, நான் உங்களோடு இருந்த பொழுது 3 years, 3 ஆண்டுகளாக படிப்பிக்கிறார் வேதாகமத்தை. படிப்பறிவு இல்லாதவங்க தான், எழுத தெரியாதவன் தான். ஆனால் பைபிள் தெரியாதவனை ஜப நடத்த விடக்கூடாது, அவனை அடிச்சு வரட்டணும். அந்த ஊழிய நாசாவை போயிடாத ஜனங்கள் நிறைய போயிடுவாங்க. அவ்வளோ பேர் திருட்டு போயெல்லாம் உள்ள வந்துட்டான், களவாணி பயலுங்க. இவங்களெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த 21ஆம் நூற்றாண்டில் சாத்தான் அவங்கள இப்படிப்பட்ட ஊழியர்களை வச்சிருக்கான். பரிசுத்த ஆவியானவர் வச்சிருந்தால் அவன் எப்படி இருப்பான்? சாது வச்சிருந்தா அவன் எப்படி இருப்பான்? இதை காணும் கண்கள் உங்களுக்கு வேணும். அந்த கண்ணை திறக்கிறதுக்கு தான் இந்த வசனம். குருடைகளாக இருக்கக்கூடாது, குருடிகளாக இருக்கக்கூடாது, கண்ணை திறக்கணும். இந்த 26 அப்போஸ்தலர்கள் 28 வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26, 28. ஏ 26, 28 அது 29 இல்லையா? 18 வாசி.
அப்ப கண் திறக்கிற ஊழியம்னு ஒன்று இருக்குப்பா. கண்ணை திறந்தாதான் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் கண்டுபிடிக்க முடியும். பிரசவம் பண்றவன் எல்லாரும் ஒரிஜினல் கிடையாது. ஜெபக்கூட்டம் நடத்துறவெல்லாம் ஒரிஜினல் கிடையாது. பாட்டு ஆறா நடத்துறவெல்லாம் ஒரிஜினல் கிடையாது. தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிச்சு சித்தத்தில் தன்னை நிலைநிறுத்தி பாட்டு பாடுறவன், ஜெபக்கூட்டம் நடத்துறவன், பிரசவம் பண்றவன். தேவ சித்தத்தை விட்டுட்டு விலகுறே ஜெபக்கூட்டம் நடத்துறவன், பாட்டு பாடுறவன், பிரசவம் பண்றவன் ஒரு கூட்டம். தேவ சித்தத்தை கண்டுபிடிச்சு தன்னை குறித்து தேவன் என்ன சித்தம் வச்சிருக்கார், திட்டம் வச்சிருக்கிறார், அதை முதல்ல அவன் கண்டுபிடிக்கணும். மற்றவங்களுக்கு சித்தத்தை பற்றி பிரசவம் பண்றதுக்கு முன்னாடி தன்னை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன அதை கண்டுபிடிச்சு அந்த சித்தத்துக்குள்ள தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அதுக்கப்புறம் ஜெபக்கூட்டம் நடத்துறானா, அதுக்கப்புறம் தீர்க்கதரிசனம் சொல்றானா, அதுக்கப்புறம் வியாதி நோயை குணமாக்குறானா, சாத்த துரத்துறானா, ஆத்மாதாயம் பண்றானா, அவன் தான் ஒரிஜினல். இதை பார்க்கக்கூடிய கண்கள் உங்களுக்கு இருக்கணும், திறந்திருக்கணும், குருடங்களா இருக்கக்கூடாது. சித்தம் இல்லாம செய்யற ஊழியக்காரன் எத்தனை பேர், சித்தத்தின் மையத்தில் இருந்து கொண்டு சித்தம் செய்து கொண்டு ஊழியம் செய்யற எத்தனை பேர் கண்டுபிடிக்க தெரியணும். அப்ப பவுல ஆண்டவர் அப்படிதான் பேசுறாரு, டே கண்ணை திறக்கிற ஊழியம்டா உனக்கு, குருட்டு பையில ஊழியம் இல்ல, கண்ணை திறக்கிற ஊழியம். சாத்தானை விட்டுட்டு தேவன்கிட்ட வரணும், அதை மனம் திரும்புதல். இருளின் பாதைகளை விட்டு ஒளியின் பாதைக்குள்ள வரணும், அதான் மனம் திரும்புதல். அந்த வேலையை செய்யணும்னா கண்ணை திறக்கிறோம்டான்றாரு. கண்ணை திறக்கிற ஊழியத்தை இந்த 21ஆம் நூற்றாண்டு இந்த கடைசி காலத்தில் நீங்கள் நான் செய்யணும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு அழைச்சவங்களை என்ன பண்ணாரு, 3 வருஷம் பைபிளை சொல்லி சொல்லி கொடுத்தாரு. படிப்பறிவு இல்லாதவன் தான், எழுத்தறிவு இல்லாதவன் தான், பொது அறிவு இல்லாதவன் தான் சொல்லி கொடுத்தாரு 3 வருஷம். அதுக்கு தான் அவர் கூட வச்சது. அங்கேயும் இங்கேயும் மனசை சேதடிச்சான்னா தொழிலையும் செஞ்சுக்கிட்டு ஊழியம் செய்வோம், சைடு பிசினஸ் பண்ணிக்கிட்டு ஊழியம் செய்வோம், சபையும் நடத்துவோம். இந்த திருட்டு பயல்கள் எல்லாம் போலி. அவன் பிரசங்கத்தை கண்டு நீ மயங்கக்கூடாது, அவன் ஜெப கூட்டத்தை கண்டு மயங்கக்கூடாது, அவன் சுவிசேஷ ஊழியத்தை கண்டு மயங்கக்கூடாது. அவனும் நிறைத்து போவான், அவன் ஜனமும் நிறைத்து போகும். 1 தீமோத்தேயு 4:16. எந்த வசன ஆதாரத்தில் ஐயா பேசுறிய? இதான் வசனம். 1 தீமோத்தேயு 4:16. அப்போ பவுல் தீமோத்தேயுக்கு சில விஷயத்தை சொல்லி கொடுக்குறான். அவன் கேட்குறான், சொல்லிட்டு அவன் சொல்றான், இந்த விஷயத்தையெல்லாம் நீ கை கொண்டினா நீ ரசிக்கப்படுவாடா, உன் பிரசவத்தை கேட்குற ஜனமும் வரும்டா பரலோகத்துக்கு, இல்லைன்னா வராதுடா, பொழப்பு நடக்கும். அப்பொழுது அவன் சொல்லிக் கொடுக்கும்போது 7 சபைக்கு பிரதான தலைவராக இருக்கான், லீடர்ஷிப்ல இருக்கான், தலைமைத்துவத்தில் இருக்கான் தீமோத்தேயு. அவனுக்காக இதை சொல்லிக் கொடுக்கிறாரு. டேய் உன்னை பற்றி எச்சரிக்கையாரு. அதுதான் யோசேப்பை பத்தி எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. பரிசுத்தத்தை பாதுகாக்கணும் சொல்லிக் கொடுக்கிறது. உன்னை குறித்து எச்சரிக்கையாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததியின் பீத்திக்கிட்டு தெரிஞ்ச போதாது, நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னா போதாது, எச்சரிக்கையாரு. உன் ஊழியத்தில் நீ என்ன பிரசவம் பண்ற, அந்த பிரசங்கத்தை பத்தி உனக்கு தெரியுமா, பதில் சொல்லணும். அவன் இஷ்டப்படி போயிட்டு இருக்கான். அந்த இண்டிபெண்டன்ட் பிரசங்கியா இருக்கான் பத்தியா, அப்பவே சொன்னேன் 84லயே நான் சபை மக்கள் மத்தியிலையும் ஊழியக்காரங்க மத்தியிலையும் சொன்னது. 84 84ல் இந்த இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரன் அவன் ஊழியம், தட் இஸ் ராங் மினிஸ்ட்ரி, தட் இஸ் ராங் மேன். பி கேர்ஃபுல் சர்ச். முழு திருச்சபை எச்சரிக்கையா இருக்கணும். சாத்தான் தூக்கிட்டு போயிடுவான். உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அவன் எப்படியெல்லாம் ஏமாத்துவான்னு எங்களுக்கு தெரியும். அவனை போராடி அவனை ஜெயிக்கணும்னா எந்த பாதையில் போகணும்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கத்துறோம். சாத்தாங்கையில் போயிடாது,
அவன் சொல்லிக் கொடுப்பான். நீ ஏசுனார் பிள்ளை தான், நீ ஏசுனார் சபையில் தான் இருக்க, ஏசுனார் தான் ஊழியம் செய்ய சொல்லி கொடுப்பான். வஞ்சிக்கப்படாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். அந்த ஆவிகளை கண்டுபிடிக்கிற கண் வேணும். அந்த கண் திறக்கிற ஊழியம் எல்லா பயிலும் செய்ய முடியாது. அடையாளம் செய்வான், அற்புதம் செய்வான், பல ஆயிரங்களை கூட்டி சேர்ப்பான். ஏன்னா ஜனங்களுக்கு அது வேணும். சோமாகணும், ஒரு கூட்டம் வரும். தேவைகள் சந்திக்கப்படணும், கூட்டம் வரும். அற்புத அடையாளம் வேணும், கூட்டம் வரும். தேவை சித்தம்லாம் அவங்களுக்கு தெரியாது. நல்ல கூட்டம் கூட்டி காமிக்கிறது இல்லப்பா. சீமான்டா சொன்னாங்க 5 லட்சம் பேர் விஜய்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு. என்னடா 5 லட்சம்? நயன்தாரா ஹோட்டல் திறக்கிறா, லாட்ஜ் திறக்கிறான்னா 4 லட்சம் கொடுக்குறா. அவ என்ன பெரிய பிரசங்கியா, அபிஷேகம் பெற்றவளா, பெரிய சத்தியம் தெரிஞ்சவளா? இல்லையே. இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டத்தை வச்சு அவங்களே பெரிய அடையாளம் இருப்போம் செஞ்சு கூட்டத்தை சேர்க்கல. தீர்க்கதரிசனம் சொல்லி கூட்டத்தை சேர்க்கல. சொப்பனத்தை சொல்லி கூட்டத்தை சேர்க்கல. தரிசனத்தை சொல்லி கூட்டத்தை சேர்க்கல. கூட்டம் கூடுது. கூட்டம் அல்ல, தேவசித்தை இருக்கான்னு கண்டுபிடி. உனக்கு கண்ணு திறந்திருந்தா, குருட்டு பயிலா இருந்தா ஒத்துப்போ. உன் கண்ணை பரலோகம் திறந்திருக்குமானால் திறக்கப்பட்டவன் போற பாதைக்கு வந்துரு. கண் திறக்கப்பட்டவன் பாதை ஒன்று இருக்கு. கர்த்தர் அந்த வேலையை செய்கிறார். உனக்கு கண்ணை திறந்திருந்தா உனக்கு தெரியும். நீ கூட நான் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேன், நான் கிறிஸ்தவனா இருக்கேன், செத்து நிறையத்து போவேன், அம்புட்டு பேரு நிறையத்து போவான், நிறையத்து போவான், பேருக்கு பெந்தகோஸ்து கூட்டத்தில் வந்து பங்கெடுக்கிறவனு நிறையத்து போவான். உன்னை குறித்து எச்சரிக்கையாரு. நீ என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க? அந்த பிரசங்கத்தை குறித்து எச்சரிக்கையாரு. பைபிளை விட்டுட்டு என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான்? தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கான், தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கான், சொப்பனம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல எவன் பொய்ய எவன் உண்மை உள்ளவனு கண்டுபிடிக்க தெரியாது. மக்கள் வஞ்சிக்கப்படுறாங்க. இந்த ஜனங்களை பாதுகாக்கிறது யாரு? இந்த ஊழியக்காரனை விடுதலையாக்குறது யாரு? அந்த ஊழியம் தான் இந்த 21ஆம் நூற்றாண்டில் செய்யப்பட வேண்டிய ஊழியம். முழு உலகத்தை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான் அவன். பழைய பாம்பு, அவன் வலு செருப்பம், முழு உலகத்தை மோசம் போக்குற ஆவி. அந்த ஆவிகளுடைய கிரியைகளை காணும் கண்கள் உனக்கும் எனக்கு தேவை. இந்த கடைசி காலத்தில் அதை கண்டுபிடிச்சாதான் நீ முதல்ல வெளியே வருவ, உன் சபையை வெளியே கொண்டு வருவ, அடுத்து தேவனுடைய சித்தம் செய்கிற இடத்துக்கு கொண்டு வருவ. அதை நினைப்பூட்டணும். அதுக்கு தான் கொஞ்சம் நேரம், எனக்கு கடைசியாக கொஞ்சம் நேரம் கொடுங்கப்பா. ஏன்னா அடுத்து ஒரு 40 நாள் ஆண்டோடைய பாதத்தில் உட்காரணும். அப்போ உங்களை சந்திக்கணும், அடுத்து தங்கச்சிமோட ராமேஸ்வரத்தை சந்திக்கணும். ஒரு 4 சபை இருக்கு, அந்த சபை ஊழியர்களை சந்திக்கணும். அதுக்கப்புறம் கதவை பூட்டிட்டு தேவனுடைய பாதத்தில் உட்காரணும். அதனால இப்போ உங்களுக்கு நான் சொல்லணும், அது என் மேல் விழுந்த கடமை. நான் தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது இதெல்லாம் சொன்னியாடான்னு கேட்பாரு. நீ கேட்குற, கேட்காம போற, விளங்கி போற, விளங்காம போற, அதை பத்தி இறைவனுக்கு கவலை கிடையாது. என்ன கேட்பார? 3 ஆண்டு காலம் படிப்பறிவு இல்லாத பேதமை உள்ளவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார், பைபிளை சொல்லிக் கொடுத்தார். முதல்ல பைபிள் படிக்கணும். தேவன் அவர்களை உருவாக்குவார். ஆதியாகமத்தில் என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. மோசே நாகமத்தில் 5 புத்தகம், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், என்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு? நீ இல்லை ஜப நடத்துறேன்னு சொன்னா நடத்தலாமா நீ சபை? அது சபை இல்லை. முதல்ல சபை எப்படி இருக்கும்? யார் சபை நடத்தணும்? எவனுக்கு அந்த தகுதி இருக்கு? சும்மா ஒருத்த பிரசவம் பண்ணிட்டு ஒரு பாட்டை பாடிட்டு கையை தட்டிட்டு போறதா? இப்படித்தான் ஜாத்தா ஏமாத்திக்கிட்டு இருக்கா சபைகளை. நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள். உங்க கண்களை கர்த்தர் திறப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு வாழ்க்கை, ஏமாந்துடாத. பொண்டாட்டி இருந்தாலும், பிள்ளை இருந்தாலும், தொழில் இருந்தாலும், பணம் இருந்தாலும், காசு இருந்தாலும், 50 பேர் 60 பேர் 100 பேர் இருந்தாலும் நீ ஜாகும்போது கூட வர மாட்டான். ஜாக்கிரதையாரு. இறைவனோடு இணைத்து பேசணும்னா உறவுகளை விட்டு வெளியே வந்துடணும். வந்துட்டான் ஏதனார் வந்தாரு, சீசர்கள் வந்தாங்க. வந்தா போதாதுல, விட்டேன் வெறுத்தேன்னு சொன்னா போதாது. படிக்கணும், பைபிள் படிக்கணும்.
மோசே ஆகமங்கள் படிக்கணும், தீர்க்கதரிசன புத்தகங்கள் படிக்கணும், சங்கீதங்கள் படிக்கணும். அதில் என்ன இருக்குன்னு தெரியணும். உனக்கு ஒண்ணுமே படிக்கல, இவன் எப்படி சபையை உருவாக்குவான்? நீங்களே சொல்லுங்க. இவனே உருவாக்கப்படலை, இவன் எப்படியா சபையை உருவாக்குவான்? அதான் போலி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 26, 27 வாசிங்க. இந்த ஓமையை படிங்க. அவர் அநேக ஓமைகளை சொன்னார். அதில் மத்தேயு சுவிசேஷகன் 7 ஓமைகளை 13ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்திருக்கிறார். இது 2வது ஓமை. 7 ஓமைகளில் 2வது ஓமை. என்றாவது வாசித்தீர்களா? சிந்தித்தீர்களா? இந்த ஓமையின் வழியாக கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறார் என்று என்றாவது நீங்கள் யோசித்தீர்களா? பிரசவம் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிய, பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருக்கிய, கூட்டம் சேர்த்துக்கிட்டே இருக்கிய, பொழப்பு நடக்கும். தேவ சித்தம் நடக்காது, பொழப்பு நடக்கும். நம்ம புழைக்கிறதுக்காக வந்த கூட்டம் அல்ல. இயேசுவின் பெயரையும் இயேசுவின் வசனங்களையும் பொழப்புக்காக பயன்படுத்துகிற கூட்டம் அல்ல. நாம தேவனுடைய சித்தம் செய்வதற்காக பயன்படுத்துகிற கூட்டம். அந்த கூட்டத்தில் நீ இருக்கியான்னு பார்த்துக்க. நான் இருக்கனால நான் பார்த்துக்கிறேன். 2 கூட்டம் இருக்கு. ஒன்று பயிர், இன்னொன்று களை. விலைக்காரன் வந்து கேட்கான் முதலாளிட்ட, என்ன முதலாளி, பயிர் தானே நீங்க விதைச்சிங்க, களை இப்படி வளர்ந்துச்சு? அது சத்துரு விதைக்கிறான், கவனிக்கணும். பயிருங்கிறது உண்மையான ஊழியர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இயேசுவோடு இணைந்து வாழுகிறவர்கள், இயேசுவினிடத்திலே சித்தங்களை அறிந்தவர்கள், பயிற்சி பெற்றவர்கள், பைபிளை படித்தவங்க, உண்மை உள்ளவர்கள். இப்போ பயிர் தானே நீங்க விதைச்சிங்க, எப்படி களை வந்துச்சு? டே சாத்தான் ஒருத்தர் இருக்காண்டா, சாசு ஒருத்தர் இருக்காண்டா. பயிர் மாதிரியே இருக்கும் பாருங்க களை. அது விவசாயம் பண்ணவங்களுக்கு தான் தெரியும், வயக்காட்டில் தெரிஞ்சவங்களுக்கு தான் கண்டுபிடிக்க தெரியும் எது களை எது பயிருன்னு. அப்போ ஒருத்தன் வேலைக்காரன் வரான், அந்த கலையை நாங்கள் பிடுங்கட்டுமா? பிடுங்காத, வளரட்டும். அந்த டூப்ளிகேட் ஊழியக்காரர்கள் இருக்கட்டும், பாட்டு பாடுறவன், பிரசங்கம் பண்ணுறவன், அந்த ஜெபக்கூட்டம் நடத்துகிற ஊழியக்காரன், அந்த சுவிசேஷம் சொல்லுகிறேன் அந்த ஊழியக்காரன் வளரட்டும். நான் விதைச்ச இந்த ஊழியக்காரன் வளரட்டும். அதான் பயிர். அப்போ ஒரிஜினல் என்பது பயிர், டூப்ளிகேட் என்பது களை. 2ஐயும் இறைவன் அனுமதிக்கிறார். 2 பேருமே ஊழியம் பண்றான். பயிரும் கலையும் ஒன்று போல தெரியும் மக்களுக்கு பார்வையில். இவரும் பாஸ்டர் தான், இவரும் பாஸ்டர் தான், இவரும் ஊழியக்காரர் தான், அவரும் ஊழியக்காரர் தான். குருட்டு பயிலுக கண்டுபிடிக்க தெரியாது. விவசாயிக்கு தெரியும், டே இது கலடா, இது பயிருடா, கண்டுபிடிச்சிருவான்ல. ஏன்னா அவன் உழுகிறவன், அவன் விதைக்கிறவன், நீர் பாய்ச்சுறவன், பயிர் நடுறவன், அவனுக்கு களை தெரியும், எது பயிர் எது கலைன்னு தெரியும். ஆனால் முதலாளி சொல்றாரு, இருக்கட்டும்டா, அந்த ஊழியக்காரன் ஊழியஞ்சிட்டு போட்டு, அந்த ஊழியக்காரி ஊழியஞ்சிட்டு போட்டு, முடிவுன்னு ஒன்று வரும், அக்னி. கலையை அக்னியிலே போடுவார்கள், பயிரையோ களஞ்சியமாகி பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார்கள். ஒரு நித்திய நியாய தீர்ப்பை பற்றி கர்த்தர் எங்கே சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
அதனால் ஒரிஜினல் ஊழியக்காரன் டூப்ளிகேட் ஊழியக்காரனை பார்க்குற பார்வை உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்களோட சேர்ந்துருவீங்க. சாவுன்னு ஒன்று வரும், செத்து நரத்து போயிடும். அப்படிப்பட்ட நிலைமை, ஒரு இக்கட்டான நிலைமை சாத்தானுக்குள்ளே சிக்கிட்டு உங்களுக்கு வருது. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு தப்பணும், அதை நீங்களும் நானும் அறிஞ்சிருக்கணும். அந்த ஒரிஜினல் ஊழியக்காரனை தப்பு வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டவர் ரெண்டையும் வச்சிருக்கார். அது ஊமையில் இன்னொரு ஊமை சொன்னா தெரியுமா? என்னிடத்தில் வந்து என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் ஆழமாய் தோண்டி கற்பாறையை பார்த்து அது மேலே அஸ்திவாரம் போட்டு தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். இன்னொருத்தனும் அதே மாதிரியே சேம் வீடு, அதே பாட்டு, அதே ஜெபம், அதே ஊழியம், அதே சுவிசேஷம், அதே பில்டிங். போகிற வாரம் எல்லா மக்களுக்கும் தெரியும் 2 பேரும் ஒன்று தான், 2 பேரும் கிறிஸ்தவன் தான். அவனு ஒழிஞ்சிடா, இவனு ஒழிஞ்சிடா, அவனு ஏசுங்கிறான், இவனு ஏசுங்கிறான், அவன் பாட்டு பாடுறான், இவனு பாட்டு பாடுறான், அவன் பிரசம் பண்ணுறான், இவன் பிரசம் பண்ணுறான், அவன் ஜூஸை அறிவிக்கிறான், இவனு ஜூஸை அறிவிக்கிறான். அப்போ ஆண்டவர் சொன்னார், சோதனை வரும்டா. அவர் மழையும் காத்தும் புயலும் சொன்னார், வெள்ளத்தை சொன்னார். பவுல் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக சொன்னான், அக்னி ஆனது பரிசோதிக்கும். அவன் கட்டினது நிலைத்தால் கூலியை பெறுவான், அல்லவென்றால் அவன் அக்னியில் அகப்பட்டு தப்புன கொல்லியை போல இருப்பான். ஒரு பலனும் கிடைக்காது. இந்த உலகத்தில் அவன் ஊழியம் செஞ்சு அவனுக்கு எல்லாம் நஷ்டம். அப்படிப்பட்ட நஷ்டப்படுற ஊழியர்கள் கூட்டத்தில் நீங்கள் எல்லாம் போயிடக்கூடாது. பத்தியில அதுக்கு தான் இந்த வசனங்களை நினைப்பூட்டுவது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சார் சொல்லிக் கொடுப்பான், இல்லை நீ சரியா இருக்கேன்னு சொல்லுவான். பரிசுத்தான சொல்லுவார், இல்லை நீ திருந்த வேண்டியது இருக்கு, மன திரும்ப வேண்டியது இருக்கு, சொல்லிக்கிட்டே இருப்பார். இது பரிசுத்தான வேலை. அவன் சரியா இருக்கேன்னு சொல்லிட்டே இருப்பான். அவன் ஒரு வஞ்சகன். நீங்கள் விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்தால் தேவர்களைப் போல இருப்பீர்கள், நீங்கள் ஆண்டவரை போல மாறிடுவீர்கள், ஆண்டவரை சந்திப்பீர்கள். இப்படி சொல்லிக் கொடுக்கிறது பிசாசு, அசுத்த ஆவி. அவனுக்கும் அவனுடைய சத்தத்திற்கும் அவனுடைய தந்திரத்துக்கும் நீங்களும் நானும் தப்புனா போதாது, தப்பணும், அடுத்து அநேகரை தப்பு வைக்கணும். அதுக்கு தான் நாம கூடி வர்றது. இந்த கடைசி கால ஊழியத்தை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். அதனால நீங்களும் நானும் ரொம்ப தெளிவா இருக்கணும். அந்த தெளிவை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவாராக. இப்போ நல்லா கவனிங்க. அழைப்பு, தெரிந்து கொள்ளப்படுதல், ஆண்டவரோடு இருத்தல். அதுக்கடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? பைபிளை கொடுக்கிறார். முழு வேதாகம அறிவையும் போட்டுகிறார். மீண்டும் வாசிங்க, லூக்கா 24:44. அப்போ முழு வேதத்தில் இருந்தும் படிப்பறிவு இல்லாத பேதமையான அந்த ஊழியக்காரங்களுக்கு 3 வருஷம் சொல்லி கொடுத்தார். ராத்திரியும் சொல்லி கொடுத்தார், பகலும் சொல்லி கொடுத்தார். அவர்களுக்கு அருளப்படவில்லை, உங்களுக்கு அருளப்பட்டிருக்குடா. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இதை காணவும் கேட்கவும் உணரவும் ஆயத்தமாக இருந்தாங்க, கிடைக்கல. அவர்களுக்கு அது மறைக்கப்பட்டது. இந்த பரலோக ரகசியங்கள் உங்களுக்கு அருளப்பட்டது, நீங்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் கூட இருந்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே வந்தார். தேவனுக்கு மகிமை உண்டார். பைபிளை கொடுத்தார். தம்முடைய சித்தம் செய்ய, தம்மோடு இணைந்து ஊழியம் செய்ய வந்தவர்களுக்கு பைபிளை கொடுத்தார். முழு வேதாகமத்தையும் கற்றுக் கொடுத்தார். இப்போ வேதம் தெரியணும். எதுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு? பைபிள் தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன நடக்க போகுது? அடுத்து தேவனுடைய சபை கட்டப்படணும். இவர் போயிடுவார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து போயிடுவார். அடுத்து சபை கட்டணும், சபைக்கு அஸ்திவார உபதேசம் போடணும். அப்போ அஸ்திவாரம் போட்டு நிலமட்டம் வரைக்கும் அப்புறம் கட்டி, அப்புறம் நிலமட்டத்துக்கு அப்புறம் இந்த சென்ட்ரி போடுறான் பாருங்க, முழுசையும் பூசணும். இப்படி ஒரு பில்டிங் மாதிரி சபையை கட்ட வேண்டியிருக்கு. தேவனுடைய ஆலயம், தேவனுடைய மாளிகை, தேவனுடைய நகரம், தேவனுடைய வீடு, எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் இருக்கு. அஸ்திவாரமே தெரியாதவனையெல்லாம் வச்சு சபை கட்ட முடியுமா? அப்ப அஸ்திவாரம் பைபிள்ல இருக்கு. அப்ப பைபிளை சொல்லி கொடுத்தார்.
3 வருஷம் படிச்சாங்க பைபிள். அவங்களுக்கு பேர் தான் அப்போஸ்தலன். சரி, பைபிளை மட்டுமா கொடுத்தாரு? பயிற்சி கொடுத்தார். அவர் 3 ஆண்டு காலம் அவர்களை உருவாக்கினார். நேற்று நம்ம சிந்தித்தது போல கழுதை பிடிச்சிட்டு வா, இந்த எருசலேமுக்கு போ, அந்த வீட்டுக்காரன் சொல்கிற இடத்த காமிக்க சொல்லு. அவன் எந்த ரூமுக்கு காமிக்கிறான், அங்கே வந்து அந்த கம்யூனிட்டி சர்வீஸ், அந்த பஸ்கா பண்டிகை இதை ஆசரிக்கணும். போ, கடத்தெருவுக்கு போ, கடையில் போய் ஜாமான் வேண்டு வா, கடையில் போய் சாப்பாடு வேண்டு வா. இந்தா யூதாசு, இந்த நோட்டை வச்சுக்க, நமக்கு எவ்வளோ காணிக்க வருது எழுதிக்க. செலவுக்கு அப்பப்போ செலவு வரும்போது பைசா கொடு, வரவு செலவு எழுது. அவன் ஒருத்தன் தான் எருசலேமில் இருந்து வந்தவன் ஊழியத்துக்கு, கொஞ்சம் படித்தவன், கொஞ்சம் பண்புள்ளவன். அவன்கிட்ட தான் எழுத்து வேலையை கொடுத்தார். மற்றவங்களுக்கு சரியா எழுத தெரியாது. பயிற்சி கொடுத்தார். உருவாக்கப்படணும். ஒரு 3 வருஷம் ஊழியம் செய்யணும்னா அதுக்குரிய ட்ரைனிங் எடுக்கணும்யா. ஒண்ணுமே கிடையாது. இவனை கொண்டு கத்தர் செய்வாரா? அது அவ்வளோ கலையா மாறிப்போ, ஒன்றும் பயிலா இருக்காது. இந்த வேதம் சத்தியமானால் இந்த டூப்ளிகேட் ஊழியக்காரன் நீங்க கண்டுபிடிச்சுக்கிறேன். அந்த டூப்ளிகேட்டோட ஒத்து போக கூடாது. வெளியே வந்துரு, பரலோகம் போகணும்னா வா, நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்னா வா. நம்ம கண்ணை முதல் பரிசுத்த ஆவியை திறக்கணும். அடுத்து அநேக ஊழியக்காரனுடைய கண்களை நீங்கள் திறக்கணும். உங்களை கொண்டு ஆவியானவர் செய்வார். இப்போ பைபிளை கொடுத்தார் 3 வருஷம், 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தார். அடங்கி இருக்கணும், ஆசைகள் இச்சைகள் எல்லாம் அடக்கி பழகணும், சரீரத்தை ஒடுக்கி பழகணும். மற்றவர்களுக்கு பிரசவம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஏன்னா இந்த சரீரத்தில் ஆசை வரும், இச்சை வரும், விருப்பம் வரும். அந்த விருப்பத்தை எல்லாம் அழிக்கணும். இதெல்லாம் ஊழியக்காரன் 3 வருஷம் அவங்க எடுத்தாங்க ட்ரைனிங். உனக்கு எனக்கு 5 வருஷத்துக்கு மேலே எடுக்கணும். ஒவ்வொரு பஞ்சாயத்தையும் சந்திச்சு, பிரச்சனையை சந்திச்சு, அதில் போராடி நீ ஜெயிச்சு வரணும். இதெல்லாம் தேவன் உருவாக்குகிற ஊழியக்காரன். சாஸ்திரனாலே உருவாக்கப்படுகிறவர்கள் வேற, நம்ம பரிசுத்தாவினால் உருவாக்கப்படுகிற கூட்டம். அப்ப நல்லா கவனிங்க. பைபிளை கொடுத்துட்டார், முழு வேதாகமத்தை குறித்த அறிவை புகட்டுகிறார். அடுத்து ட்ரைனிங் கொடுக்கிறார். ட்ரைனிங் கொடுக்குற என்ன? கீழ்ப்படிதல்ல பூரணம். நீ யாருக்கு கீழ்ப்படுகிற? நீ யாருக்கு கீழ்ப்படிச்ச உன்னால சாட்சி சொல்ல முடியுமா? சாட்சி சொல்லுவான், நீ தான் இயேசுவுக்கு கீழ்ப்படுகிற, தேவனுக்கு கீழ்ப்படுகிற, இப்படி சொல்லி கொடுப்பான். அது சாத்தா உங்களுக்கு கொடுக்குற தாட்ஸ். அப்படி இல்லை. இந்த பூமியிலே உனக்கு மேல ஒருத்தன் இருக்கணும், உனக்கு ஆலோசனை கொடுக்க, உன்னை நடத்த, உன்னை கண்டிக்க, உன்னை திருத்த. நீ எப்படி ஜூசியன் சொல்ற? நீ எப்படி சாது வரட்டுற? எப்படி தீர்க்கதரிசனம் சொல்ற? ஆண்டவருடைய வழிகளை எப்படி போதிக்கிற? அதை கண்காணிக்கிற ஒரு தலைவர் இருக்கணும், அவனுக்கு தெரியணும். அவன் கண்காணிக்கும் போது அவனுக்கு அடங்கி இருக்கணும். அவனையே நீ குறை சொல்றிய, அதான் பிசாசு. உனக்குள்ள சாத்தான்ல இருக்கான், பரிசுத்தா கிடையாது, சைத்தான். இதெல்லாம் காணும் கண்கள் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்குமான நலமாயிருக்கும். அடங்கி இருக்க பழகணும். எபிரேயர் 13:17 என்ன சொல்கிறது? வாசித்து பாருங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணிறவர்களாய் விழித்திற்குள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்கள் கீழ்ப்படுத்த அடங்குங்கள். அப்ப பாருங்க, ஒரு நடத்திப்புக்காரனை தேவன் வைக்கிறார், நம்ம வைக்கிறது இல்லை. இந்த இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரங்க அவங்களே தேர்ந்தெடுத்து வச்சுக்கிடுவாங்க. நீ தலைவனாரு, நீ செயலாளராரு, நீ பொருளாளராரு, அவ்வளோ வயலி செத்து நிறைய துப்பிடுவேன். நீங்க பிரசங்கத்தை பார்த்துட்டு சொல்லுவீங்க அவரோட தேவன் இருக்காரு. இல்ல, கிடையாது. அவங்களுக்கு தலை கிடையாது, ஒரு தலைமைத்துவம் கிடையாது. அவன் தான் ராஜா. என்ன ஏசுனார் நடத்துறாருமா? பொய், பிராடு, சாசு. எபிரேயர் 13:17 எதுக்காக எழுதி வச்சிருக்காரு?
அவனையே குறை சொல்லி, அவனை துக்கப்படுத்தி, அவனை வேதனைப்படுத்தி நீ எப்படி பரல போவ? எந்த ஊழியர்களும் போக மாட்டான். இந்த வசனத்துக்கு மாற நடக்கிறவன் அவனை குறை சொல்றதுங்க. அவன் சாத்தானு தெரியும். அப்படி குறை சொல்ல வச்சாதான் இவனை அவன் தலைமைத்துவத்திலிருந்து பிரிக்க முடியும். இவனை இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரனை மாற்ற முடியும். சாய சொல்லிக் கொடுப்பான். உன்னை ஏசு நடத்துறாரு, ஏசு நடத்துறாரு. பொய், பிராடு. உங்களை சாத்தான் தம்ப கையிலுக்கிறதுக்காக அந்த சிந்தனையை கொடுக்குறான். ஏசு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்கு? அவருடைய பிரச்சனை வந்துட்டு இருக்கா? அவருடைய சமூகம் வந்துட்டு இருக்கா? அவர் சொன்ன வசனங்களின் பாதையில் ஒரு வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கா? ஒரு தகுதி இல்லை. இவன் சொல்றது ஏசுனார் நடத்துறாரு. ஏசுனார் எவனை நடத்துவாரு? அதைத்தான் நான் உங்களுக்கு நினைப்பூட்டிட்டு இருக்கேன். எவனை நடத்துவார்? எல்லா பயிலும் நடத்துவார? உலகத்தில் இருக்கிற அம்புட்டு பயிலையும் இயேசுதான் நடத்துறாரு சொல்றாங்க. யூதனையும் அவர் தான் நடத்துறாரு. கம்யூனிஸ்டுக்காரன் செய்யும் தொழில் தாண்டா சாமி அப்படின்னு சொல்றான்ல, அவனை நடத்துறதும் இயேசுநாதர் தான். தீக்காக்காரன் கடவுளே இல்லை, கடவுளை கற்பிப்பவன் காட்டுப்புராட்டி, அவனையும் இயேசுநாதர் தான் நடத்துறாரு. இந்த பூமியில் நீ வாங்குற இடமோ கட்டடமோ வாகனமோ, நீ சாப்பிட்றதோ, நீ உடுத்துற துணியோ, உன் பிள்ளைகளுக்கு உன் குடும்பத்துக்கு கிடைக்கிறதோ, இதெல்லாம் இயேசுநாதர் நடத்துறது. இயேசுன்னு சொல்லாதவனையும் இயேசு நடத்துகிறார். அந்த சாட்சியை தூக்கி மண்ணுல போடு. அவருக்கு மகிமையை கொண்டு வருகிற சாட்சியை சொல்லு. இதான் தீக்காக்கார சொல்லுவானே, கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் அவனுக்கு துணி வருதே, சாப்பாடு வருதே, அவனுக்கு வேலை கிடைக்குதே, அவனுக்கு வருமானம் வருதே, அதை வச்சா இயேசு நடத்துறாரு சொல்றது பொய், சாசு. சாத்தானுக்கு பிறந்தவன் அப்படி பேச வைப்பான் சாத்தா. எல்லா அகில உலக மதங்கள், ஆல் ரிலிஜன் எல்லாம் அவன் கையில் இருக்கு. ஏசுனார் கூட இருந்தாலும் யூதாச கையில் வச்சிருந்தான் பாரு. அந்த மாதிரி சிக்கிற கூடாது, தப்பணும். அவன் விரிச்சிருக்கிற வலையை கிழிச்சிட்டு வெளியே வந்துடணும். அநேகர் மேல அந்த வலை கிடக்கு, சாத்தானுடைய அந்தகார வலை, அதை கிழிச்சு வெளியே கொண்டு வரணும். அதனால தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, எழுதிக்கிறீங்க. பைபிளை முதல்ல கற்றுக் கொடுப்பார், அவர் தான் அவருடைய ஊழியக்காரன். ரெண்டாவது ட்ரைனிங் கொடுப்பார், அவன் உருவாக்கப்பட்டு இருப்பான். 3 வருஷம் அவங்கள உருவாக்குனாரு. உங்களுக்கு எனக்கு 5 வருஷமாவது இருக்கணும். அதில் கீழ்ப்படிதல்னா என்ன, யாருக்கு கீழ்ப்படியணும், அந்த அறிவு இருக்கணும். நேர ஏசுனாரு, நடத்துறாரு சொல்றாரு, வச்சிருவான் பிசாசு. தலைமை இருக்கணும். அப்போஸ்தலர்கள் கூடின ஒரு ஐக்கியம். சாத்தான் என்ன செய்வானா, அவங்களையே குறை சொல்ல வச்சிருவான். ஏன்னா அவங்களுக்கு கீழ்ப்படிய கூடாது. இவனை நிலத்து கூட்டிட்டு போகணும். அவன் திட்டம் போட்டான், அவன் சித்தம் நிறைவேறணும். ஆகவே தலைமையை குறை சொல்லுகிற அசுத்த ஆவி, பிசாசுடைய ஆவி, வலு சர்ப்பத்தின் ஆவி, பழைய பாம்பின் ஆவி. பவுல் பெரிய ஊழியக்காரன், உலகம் பூரா போறான். சாப்பாட்டை நினைக்கல, தூக்கத்தை நினைக்கல, உடல்ல ஒரு சுகம் ரெஸ்ட் நினைக்கல. ஓடி போய் ஊழியத்தை பண்ணிட்டே இருக்கான். அவன் அங்கங்க போய் சின்ன சின்ன சபை, குட்டி குட்டி சபையை உண்டாக்குறான். அதுல மக்கள் கேட்டு வளர்ந்து வந்த பிரசங்கத்துக்கு மாறா பிரசங்கம் வந்துருச்சு. ஏன்னா அந்த காலத்தில் வரவன் போறவனை எல்லாம் சபையில் ஏற்றிடுவாங்க. இவர் நல்லா பாட்டு பாடுறாரு, ஏத்து. இவர் நல்லா பிரசவம் பண்றாரு, ஏத்து. அந்த காலம் 1ஆம் நூற்றாண்டு அப்படி இருந்துச்சு. நல்ல ஜெபக்கூட்டம் நடத்துறாரு, நல்லா இருக்கு. இப்படியே சொல்லி ஏத்துறாங்க. இதுல தலைமையில இருந்து 2 பேர் வந்துட்டான். அவங்க தலைமையில இருந்து வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஏத்திட்டாங்க. அவங்க பிரசவம் பண்ணிட்டான். இவன் என்ன பிரசவம் பண்ணி வச்சிருக்கான் மக்களுக்கு? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப கிருபையும் விசுவாசமும் இணைந்தாதான் ரட்சிப்பு. எல்லாம் கிருபை. அதுல விசுவாசமும் இணையணும். இணைந்தாதான் ரட்சிப்புன்னு பிரசவம் பண்ணி வச்சிருக்கான் பவுல். இவங்க தலைமையில இருந்து 2 பேர் வந்தாங்க. வந்துட்டாங்க. பிரதர் வண்டியலா, நீங்க ஒரு பிரசவம் பண்ணுங்க, நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. என்னடா டே,
என்னது ஊழியம்? சபை நான் சொன்ன சபைன்னு சொன்னா என்ன? நீ சொல்றபடியா? நீ பண்ணு, நீ பண்ணு. வர்றவன் போறவன் அத்தனை பேர் ஏத்துரு. இவங்க பிரசங்கம் என்ன பண்றான் தெரியுமா? மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் எல்லாரும் விருத்தசேதனம் பண்ணணும். விருத்தசேதனம் பண்ணாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள். பிரசங்கம். பவுல் என்ன பிரசங்கம் பண்ணி வச்சிருக்கான்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்ப கிருபையின் பிரமாணம், நியாய பிரமாணம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி அவன் சபையை வளர்த்து வச்சிருக்கான். இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு உள்ள விட்டான். அவன் சொல்லிட்டான், டே விருத்தசேதனம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பரலோகம் கிடையாது. அடுத்து மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீங்கள் நடக்கலைன்னா உங்களுக்கு பரலோகம் கிடையாது. அப்போ பொம்பளை பிள்ளை பார்த்தா 80 நாள் தீட்டு பொம்பளைய, ஆம்பளை பிள்ளை பார்த்தா 40 நாள் தீட்டு. இதெல்லாம் சபையில் இருக்கிற நீங்கள் கை கொள்ளணும். பொம்பளைகள் தீட்டு இப்படியே சொல்றாங்க. பொம்பளை கோயிலுக்குள்ள வரக்கூடாது, எல்லாம் கோயிலுக்கு வெளியே இருக்கணும். இதெல்லாம் பிரசங்கம் பண்ணா அந்த பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் எல்லாம் குழம்பிட்டான். அப்ப பவுல் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன், 3ஆம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவன், தேவனோடு நெருங்கி சஞ்சரிக்கிறவன், வாழ்க்கையெல்லாம் தேவனுக்காக இந்த முறைமைப்படி உருவாக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்தவன், படித்தவன், பண்பாள, கோடீஸ்வரன். அவன் கட்டின சபையில் இப்போ இடையில வர போறவன்லாம் ஆளுக்கு ஒரு பிரசங்கத்தை பண்றான். குழப்பம் வந்துருச்சு, சபையே குழப்புது. 1 2 அவன் உண்டாக்குன சபை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பரவுது இந்த பிரசங்கம். இந்த குழப்பத்தை யார் தீர்க்கிறது? அதுதான் சொன்ன இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரன். அவனு நரகத்து போவான். அவன் பிரசங்கம் கேட்கிற ஜனமும் நாட்டு நரகத்து போகும். இந்த குழப்பம் வந்துருச்சு. யார் ஒழுங்குபடுத்துறது? பவுலுக்கு முடியுமா? பவுலை சேர்ந்த குரூப்புக்கு போக முடியுமா? ஒரு தலைமை வேணும். உடனே பர்னபாவை கையில் பிடிச்சிட்டு நேர போறான். அங்க தலைமையில் இருக்கிறவன் ஒருத்தர் 3ஆம் வனம்லாம் போகல, இவன் போனவன். இவனுடைய உழைப்பு வீணாகாமல் இருக்க வேண்டுமானால், உன் மூலமா வந்து ஆத்துமாக்கள் பரலோகம் வர வேண்டுமானால், நீ பரலோகம் வர வேண்டுமானால் உன்னை குறித்து உன் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாரு. இந்த சபை குழம்புது, பின்வாங்குறான். போனால் போகட்டும் போடா அப்படின்னா எப்படி? நான் சம்பாதிச்சேன், நான் நிறைய போறேன், அவன் போட்டு இப்படியா சொல்றது? அது அசுத்தாவி, அது பொல்லாதாவி, அது பரிசுத்தாவி. அப்படி சொல்ல மாட்டார். உன்கிட்ட இருக்கிறது பரிசுத்தாவியா சோதித்துப்பார். போனால் போகட்டும் போடாவா? இந்த பவுலு குழம்புறான், சபை குழம்புது. இதுக்கு ஒரு தீர்வு வேணும். அதுக்கு தான் தலைமை. இங்க இருந்து எருசலேமுக்கு போறாங்க. அங்க அப்போஸ்தலர்கள் என்ற ஒரு கூட்டம், மூப்பர்கள் என்று இன்னொரு கூட்டம், அவர்களுக்கு கீழே இருக்கிற சபை மக்கள் என்று இன்னொரு கூட்டம். இது 3 கூடுது. போய் விவரத்தை சொல்றாங்க. இப்படி இப்படிலாம் கர்த்தர் எங்களை கொண்டு கிரியை செஞ்சாரு, இன்னென்ன ஊர்களில் போய் சுவிசேஷிச்சா, இந்தந்த ஊர்களில் எங்களுக்கு சபை உண்டாச்சு, அங்கே எல்லாத்துலேயும் நாங்கள் ஊழியக்காரன் போட்டிருக்கோம். இப்படி ஊழியங்கள் வளர்ந்து வர்ற நேரத்தில் இப்படி தலைமையில் இருந்து எருசலேமிலிருந்து ஆட்கள் வந்தாங்க. அவங்கள பிரசங்கத்தை விட்டுட்டாங்க. அவங்க நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாவிட்டால், விருத்தசேதனம் பண்ணாவிட்டால் ரட்சிப்பு இல்லை அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லணும். மக்கள் குழம்பி நிற்கிறான். நாங்கள் என்ன செய்ய? ஏன் நீ கட்டின ஊழியம் தானே, நீனே சரிப்படுத்த வேண்டியானே? ஏசுநாதருக்கு இல்லாத ஞானமா உனக்கு? பரிசுத்த ஆவியானவருக்கு இல்லாத ஞானமா உனக்கு? அவர் அல்லவா தலைமைத்துவத்தை ஏற்படுத்துகிறார், அப்போஸ்தல ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறார், மூப்பராகிய சங்கத்தை ஏற்படுத்துகிறார். இதெல்லாம் வேண்டாம், நானே ஊதிக்கிடுவேன், நீனு நரத்து போயிடுவ, உன் ஜனமும் நரத்து போயிடும். ஜாக்கிரதையாரு. போவான்னா நீனு கண்டிப்பா போவ.
பெந்தகோஸ்துக்காரன் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா இப்போ 40 நாள் நான் போகிற பற்றியில் திரும்ப வருவனா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது எனக்கு. அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். டெல்லி கணேசன் ஒருத்தன் சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்க போயிருக்கேன், பொண்டாட்டி விட்டியோட நல்ல சந்தோஷமாக இருந்துட்டு. காலையில் எந்திரிக்கும் போது எந்திரிக்கலை, படமாக இருந்துச்சு. மனிதனுடைய வாழ்க்கை மாயமானது. போற தூங்குற, திரும்பி எந்திரிப்பியா? அப்படியே தூங்கிட்டீனா நீ நினைச்சுக்கிறது என் தரிசனம் நிறைவேறி என் சொப்பன நிறைவேறும். மூதேவி செத்தின நிறத்து போயிடுவ. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனானப்பட்ட பவுலே அந்தர்பல்ட்டி அடிக்கிறான். அப்ப அவனுக்கு ஒரு தலைமையை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தல ஐக்கியம், மூப்பர் ஐக்கியம், அந்த தலைமை திருச்சபை எல்லாரும் கூடி வர்றாங்க. வந்த உடனே நியாயப்பிரமாணத்தும் கிருபையின் பிரமாணம், 2 பிரமாணங்களுக்கு மோதல் உண்டாகிறது. வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், சண்டைகள் பயங்கரம். எல்லாம் எலும்பி அப்படி அமர்ந்துச்சு. அவன் சொன்னா அப்புறம் பைபிளை எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் என்னென்ன காரியங்களுக்கு விலகி இருக்கணும். யூதனாய் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ரட்சிக்கப்பட்டவன் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று 2 பிரமாணத்தை கொண்டு வந்தாங்க. பவுல் மூலமா உண்டாக்கப்பட்டது புறஜாதிகள், பைபிள் இல்லாம பிறந்து வளர்ந்தவைங்க, சர்ச் இல்லாம பிறந்து வளர்ந்தவைங்க. அப்படிப்பட்டவனுக்கு சுவிசேஷம் சொன்னவன் பவுலே, புறஜாதிகளின் அப்போஸ்தலன். பேதுரு, யோவான் யூதர்களின் அப்போஸ்தலன். இண்டிபெண்டா நீ சபையை கட்டினா நீ 10 வருஷம் உழைக்கிற, 20 வருஷம் உழைக்கிற, 50 வருஷம் உழைக்கிற, அது மூலமா சம்பாதிக்கப்பட்ட ஆத்துமா பரலோகம் வரணும்னு நினைச்சினா தலைமை வேணும். என்ன ஏசுனார் நடத்துறாருன்னு சொல்லிடாத, பிசாசு தான் நடத்தும். புரிஞ்சுக்கோ. நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் உனக்கு எல்லா காரியங்களிலேயும் புத்தியை தந்தருவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ போனான்ல, ஒரு தலைமைத்துவம் இருந்ததுனால தான் ஓடினேன். ஐயா நானும் குழம்புறேன், நான் கட்டின சபையும் குழம்புது, நாங்கள் பரலோகம் வரணும், எங்களுக்கு ஒரு தீர்ப்பை சொல்லுங்க. கூடினாங்க இல்லை, உட்கார்ந்தாங்க இல்லை. நமக்கு என்று உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் தேவன் ஏற்படுத்துற, நாம ஏற்படுத்துறது இல்லை. இந்த ஊழியர் ஐக்கியம்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இவங்களே ஏற்படுத்தி வச்சுக்கிறது. இப்போ தீவுக்குள்ள 50-60 ஊழியக்காரன் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அவன் வருஷத்துக்கு ஒரு தலைவன். விலகுமா? ஏதனார் அப்படி எங்கேயாவது ஏற்படுத்திருக்காரா? இப்படி ஏற்படுத்துவாரா? அது சபையா? அது பரிசுத்தார் நடத்துகிற பாதையா? எவனுக்காவது கண் இருக்கா? குருட்டு பயிலுங்க. 4 வருஷம் தலைமைத்துவத்தில் இருந்தேன். அவங்களையெல்லாம் கட்டி உண்டாக்குனேன். இந்த உபதேசத்தை மாதம் மாதம் சொல்லிக் கொடுக்கலன்னு. அவங்க அண்ணா ஐயாவே தலைவராக இருக்காரு, நாங்களும் தலைவராகணும்னு ஆசைப்பட்டாங்க. போங்கடா சொல்லிட்டு நான் வெளியே போயிட்டேன். 4 வருஷம் தொடர்ந்து தீவுக்குள்ள தலைவராக இருந்த ஒரே ஆள் நம்ம கிருபாசனம் தான். அந்த ஐக்கியத்தை உண்டாக்குனதே நம்ம தான். எதுக்கு உண்டாக்கணும்? எதுக்கு அந்த ஐக்கியம்? ஒருத்தருக்கு மூஞ்சியை ஒருத்தன் பார்த்து சோத்திரம் பண்ணணும், மூஞ்சியை திருப்பிட்டு போகக்கூடாது. அந்த தீவில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் சுவிசேஷம் போய் சேரணும். அந்த ஊழியக்காரங்க கூடி ஒரு ஆராதனை செய்யட்டும், வசனம் தியானிக்கட்டும், நமக்கு இந்த வசனத்தை சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்றதுக்கு தான் அந்த ஊழியர் ஐக்கியத்தை ஏற்படுத்தினேன். நான் தலைவனாக இருக்கு இல்லை. இப்போ நான் கத்துற பத்திலா உயிரை கொடுத்து கத்துறேனா? உங்கள்கிட்ட பணம் சம்பாதிக்கிறக்க கத்துறேன், பேரு புகழ் வாங்குறதுக்காக கத்துற? நீ உன் குடும்பமும் உன் சபையும் பரலோகத்துக்கு வரணும், அதுக்காக கத்திட்டு இருக்கேன். வேற எதுக்காக நான் கத்தல. பேரு புகழ் சம்பாதிக்கிறதுக்கோ பணம் சம்பாதிக்கிறதுக்கோ என் குடும்பத்தை வளப்படுத்துறதுக்கோ நான் ஊழியம் செய்யல. தேவ சித்தம்னா என்ன? அந்த சித்தத்தின்படி ஊழியம் செய்யணும். அதுக்காகத்தான் கத்திட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கிறீங்க. பைபிள் 2வது பயிற்சி என்ன கொடுத்தாரு? பயிற்சி கொடுத்தார். ட்ரைனிங் ரொம்ப முக்கியம் சபை நடத்துகிற ஊழியக்காரனுக்கு. பைபிள் கொடுத்துட்டாரு 3 வருஷமா. அடுத்து பயிற்சி கொடுத்துட்டாரு.
அப்புறம் சொன்னார், இவர் மரித்து அடக்கமனப்பட்டு உயிர் தெளிந்து பரமேறி போகும்போது ஒலிவமலையில் நின்றுட்டு சொன்னார், நீங்கள் செய்கிற ஊழியத்தில் நிப்பாட்டுங்கடா, எருசலேமில் போய் காத்திருங்கள். அப்போஸ்தலர் 1:5 வாசிங்க. எதுக்கு? பிதாவின் வாக்குத்தத்தம்னா பரிசுத்தாய் பெறதுக்கு காத்திருங்களா. இப்போ நானே பரலோகம் போவேனால் அங்கே இருந்து பிதாவின் இடத்தில் வேண்டிக் கொள்வேன். அங்கே இருந்து சத்திய ஆவியை உங்களுக்கு தருவார், பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தருவார், வாக்குத்தத்தத்தின் அபிஷேகத்தை உங்களுக்கு தருவார், பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறான். நானும் என்னமோ கிடைக்கும் போல இருக்குன்னு பார்த்துக்கிறேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. எத்தனை கூட்டம்? 45 வருஷமா கூட்டங்களில் போய் பங்கெடுக்கிறேன். அங்கே ரிவைவல், இங்கே ரிவைவல், ஃபயர் சத்தமாக கத்திட்டான்னா அது பயர, அது பயர, அதுக்கு பேர் பவரா, பவர் அப்படிங்கிற. முழு மாம்சமா இருக்காயா மைக்க பிடிக்கிறவன், ஒன்னுலையும் விடல இல்லையா? அதான் ரிவைவலை பற்றி பேசுகிறேன். பேசிட்டு போட்டோம். பயிர் வளரும் போது நல்லா சொல்லுங்க, களையும் வளரட்டும் பிடுங்காதீங்க அப்படின்ட்டாரு. ஆனால் பயிர் புரிஞ்சுக்கிறேன். ஒரிஜினல் ஊழியக்காரன், இயேசுவுக்காக வாழும்படி அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியக்காரன், பக்கத்தில் களை வளருதுங்கிறத புரிஞ்சுக்கோ. அது பயிர் மாதிரியே தன் சாயலை வெளிப்படுத்தும். மயங்கிடக்கூடாது. நம்ம கண்ணை பரிசுத்தனை திறந்திருப்பாரானால் கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம், கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். கூடனா இருந்தா கூடியா இருந்தா கண்டுபிடிக்க முடியாது. உங்களை தேவன் நடத்தணும். அப்போ தேவன் ஏதோ பரிசுத்தாய் பெற்று எருசலேமில் போய் காத்திருங்கள். நான் போவேன், பரிசுத்தாவை அனுப்புவேன், உங்கள் மேலே பரிசுத்தாய் வருவார். ஏன்னா இதுவரைக்கும் நான் நடத்திட்டு இருந்தேன், இனி வேறொருவர் வருவார். பேதுருவே, அவர் நடத்துவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் கண்ட்ரோல், ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ள நம்ம போயிடணும். ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ள போனா அவர் நியமித்த நியமங்கள் ஒழுங்குகள் எல்லா பாதைக்குள்ளே நடத்துவார். இஷ்டப்படி எல்லாம் நடத்த மாட்டார். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. ஒன்று பைபிளை கொடுத்தார், ஊழியக்காரனை உருவாக்குகிற விதம். ஒன்று பைபிள் அவனுக்கு கற்றுக் கொடுப்பார். நம்பர் 2 பயிற்சி கொடுப்பார், ட்ரைனிங் வேணும். இந்த உலக வேலைக்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்கடா. அப்போ பரலோக வேலை செய்யணும்னா ட்ரைனிங் வேண்டாமா? யாருக்கு கீழே இருந்து ட்ரைனிங் எடுக்கிற? தீமோத்தேயுக்கு எழுதுவான் பவுல், நீ சிறு வயது முதல் வேத எழுத்துக்களை நன்றாய் கற்று அறிந்திருக்கிறாயே, அதை இன்னாரிடத்தில் கற்றாய் என்பதையும் அறிந்திருக்கிறாயே. நான் கமாலியலின் பாதத்தில் இருந்து கற்றறிந்தவன். அப்ப அவங்களுக்கு கீழே இருந்து பயிற்சி குருகுலம். அந்த காலத்தில் பயிற்சியும் படிப்பும் ரெண்டும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இதுபோல இயேசுனார் இருந்த காலமும் குருகுலம், குரு சிஷ்ய பிள்ளைகள் படிப்பும் கொடுப்பாங்க, பயிற்சியும் கொடுப்பாங்க. இப்ப ரெண்டையும் கொடுத்துட்டார். மூன்றாவது பரிசுத்த ஆவியை கொடுத்தார். எல்லாரும் கரங்களை வைத்து ஒரு நிலையிலே சொல்லுவோம். ஒரு ஊழியக்காரியை தேவன் உருவாக்கினார், ஒரு ஊழியக்காரனை தேவன் இந்த பூமியில உருவாக்கினார். அவன் கையில ஒரு சபை ஊழியத்தை கொடுக்கணும்னு தேவனுடைய மனதில் திட்டம் இருந்தால் அவனை இந்த பாதையில நடத்துவார், இந்த பாதையில நடத்துவார். அவனுக்கு பைபிள் தெரியணும், அவனுக்கு பயிற்சி இருக்கணும். சாசை எப்படி வரட்டணும் தெரிய வேண்டாமா? ஆண்டவரே, நாங்களும் ஜெபம் பண்ணி பார்த்தோம், இந்த பிசாசு போல, நீர் வந்திரு ஜெபம் பண்ணிரு, உடனே பிசாசு போயிடுச்ச. அப்போ பிசாசு எப்படி வரட்டணும் தெரிய வேண்டாமா? பா பிசாசை சொல்ல போயிருமா? எங்களுக்கே ஆண்டவரை போல கேட்குறாங்களா? அப்போ பிசாசு விரட்டுற பாடத்தை படிக்கிறாங்களா? நீங்கள் என்னத்தை படிச்சீங்க? பிரதம பண்ண படிச்சிருக்கீங்க, ஜெபக்கூட்டம் நடத்த படிச்சிருக்கீங்க,
பாட்டார நடத்த படிச்சிருக்கிய, மிஞ்சி போனா ஜூஜேதன் சொல்றது. சாட்சி இப்படி வரட்டும் தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? ஏன் ஆண்டவரே எங்களால் முடியல. அப்போ ஆண்டவர் சொன்னார், டே பாஸ்டிங் தெரியுமா உனக்கு? உபவாசம்னா என்னன்னு தெரியுமா? புசியாமலும் குடியாமலும் இருக்கிறது. இருந்தால் போதாது, புசியாமலும் குடியாமலும் இருந்துக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு ஊர் சுற்றுறது, வீடு சந்திக்கிறது. அவங்க வீட்டுக்கு போன உடனே இந்த காப்பியை குடிங்க, இந்த அதை சாப்பிடுங்க. இல்லை நான் உபவாசம். ஆமாம், இதுக்கு தான் வண்டி எடுத்து வீடு வீடாக போகிறது சொல்கிறதுக்கு உபவாசம் இருக்கேன். யார் யா கண்டிக்கிறது? யார் உன்னை கண்காணிக்கிறது? யாரு உன்னை திருத்துறது? யாரு? எல்லாம் ஓ இஷ்டப்படி செஞ்சுட்டு ஏசுனா நடத்துறாரு, நடத்துவார். எல்லாம் காதை பூ சுத்துறவன் இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லணும். 45 வருட கால அனுபவங்களில் வளர்ந்து நிற்கிறோம் நாங்க. நேற்று வந்தவங்க இல்லை பிரசவம் பண்றதுக்கு. பல அனுபவங்களின் வழியாக தேவன் போதித்து போதித்து இந்த உச்ச நிலையில் கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காரு. உலகத்தை ஜெயிச்சிருக்கோம், மாம்சத்தை ஜெயிச்சிருக்கோம், பிசாசின் ஆவிகளை ஜெயிச்சிருக்கோம், சொந்த சுயத்தை ஜெயிச்சிருக்கோம். சுயம் சாகணும்னா உனக்கு ஒரு தலைவன் இருக்கணும், உன்னை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். இல்லைன்னா ஒரு நாள் சுயம் அழியாது. ஏசுநாதருக்கே ஒரு பிதா இருக்கணும். ஈக்குவாலிட்டியா இருந்தாலும் அவர் மேல இருந்து நடத்தணும். அவருக்கு கீழ்ப்படித்தார். கீழ்ப்படிதல்ல பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பூர்ண ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் தகுதிப்படுத்தப்பட்டார் எழுதியிருக்கு. இதெல்லாம் ஒன்றும் தெரியாம சும்மா பைபிளை தூக்கிட்டு என்னத்தையாவது பிரசவம் பண்றது, என்னத்தையாவது பாட்டு பாடு. உன்னை யாரில் ஜெயிச்சு சொன்னது? அழைக்கப்பட்டவன் இப்படிலாம் பாட மாட்டான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இப்படி பாட மாட்டான், தேவனோட வாழ்றவன் இப்படி பாட மாட்டான். ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன? ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன? சொல்லித்தாரோ சொல்லித்தாரோ கேட்டுட்டே இருப்பான். அவன் தேவனோட நெருங்குவான். இன்றைக்கு 3 காரியங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டியிருக்கேன். 1, தேவன் உருவாக்குகிற ஊழியக்காரன் யாரு அப்படின்னா, 1 பைபிளை கற்றுக்கொண்டவன், அவர் கற்றுக் கொடுப்பார். நம்பர் 2, பயிற்சி பெற்று இருப்பான். எப்படி பிசாசு விரட்டணும், எப்படி சுவிசேஷம் சொல்லணும், எப்படி வியாதியஸ்தலுக்கு ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி பாட்டு படிக்கணும், எப்படி ஆராதிக்கணும். கிருபாசனம் போர்டு போட்டுட்டு ஒரு கூட்டம் வச்சா, ஒரு கன்வென்ஷன் வச்சா, அவன் வந்த ராகத்தில் பாடுறான், சிலர் தந்த ராகத்தில் பாடுறான், சிலர் ஆதி தாளமுகிறான், என்ன தாளமோ தெரியாது. சிலர் பைக்கை புட்டிச்ச உடனே கத்ராயா, இவன் சத்தம் வெளியே கேட்கணும். என்னடா அப்படின்னா அதான் பாட்டு பாடுறேன். எங்கள் ஐயா குருவானவர் ராஜாபிரசிகார் ஒருத்தர் இருந்தார். அவர் காஞ்சலோடு கூட்டிகிட்டு போவார். அந்த காலத்தில் குழாய் பெரிய பெரிய கூம்பு குழாய்கள் பெரிய பனைமரத்தில் ஏறி கட்டியிருப்பாங்க. அப்போ மலை உயர்ந்த இடம், காஞ்சலோடு கன்வென்ஷன் நடக்குது. இப்போ எங்கள் ஐயா எப்போவுமே வியாழக்கிழமை தான் கூப்பிட்டு போவார். நைட்டு வெளி சனியார் அவர் இருப்பார், ஞாயிற்றுக்கிழமை போயிடுவார். நாங்கள் திங்கக்கிழமை ஊழியர் மீட்டிங்கில் பங்கெடுப்போம். எங்களை இப்படி தான் உருவாக்குனார். அப்போது ரோட்டில் இறக்கி விட்டாங்க. அந்த வைத்திய சாலைக்கு பக்கத்தில் அந்த பவுல் வீட்டுக்கு கீழே இப்படி வர்றோம். டே என்ன சத்தம் கேட்குதே அப்படிங்கிறேன். ஐயா பாட்டு ஆராதனை ஓடுதியா? டே என்னடா சத்தம் கேட்குது? ஐயா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க ஐயா, பிரசங்க சத்தம் இல்லைல்ல, இது வந்து பாட்டு சத்தம் தானே. டேய் என்ன சத்தம்? எனக்கு ஒன்றும் ஓடலை. ஐயா பாட்டு என்ன பாட்டு சொல்லு, என்ன பாட்டு சொல்லு. 4 திசையிலையும் காய்ச்சி பூச்சி காய்ச்சி பூச்சி காய்ச்சி பூச்சிட்டு கேட்குது. சும்மா மைக்க பிடிச்சிக்கிட்டு கத்துறது. குரல் வளம் வேண்டாமா? அந்த பாடலில் ஒரு டியூன் வேண்டாமா? மெட்டு வேண்டாமா? ராகம் வேண்டாமா? அந்த தாள அமைப்பு வேண்டாமா? அதல்லவா இறைவன் கற்றுக் கொடுக்கிற பாடல் ஆராதனை, அதிலல்லவா அபிஷேகம் இறங்கும். இது ஒன்றும் கிடையாது. மைக்கு கிடைச்சா போதும் சொல்லிட்டு கத்திட்டு இருக்கேன்.
அப்போ என்ன பாட்டு சொல்லு? எனக்கு சொல்ல தெரியாது. அதுக்கு தான் அவர் கேட்குறது. காய்ச்சி பூச்சி பெரிய குழாயை கொண்டு போய் வனமரத்தில் கட்டி அந்த ஊரே அலசுது, ஒரே சத்தம். என்னடா சத்தம்னு கேட்குறாரு. என்ன சொல்ல? இந்த மாதிரி எல்லாம் பாட்டாரான பண்ணிக்கிட்டு, ராகத்தை கெடுத்துக்கிட்டு, குரல் வளத்தை கெடுத்துக்கிட்டு, இப்போ மியூசிக் வேற சேர்ந்துருச்சா, இவன் அதிகமாக வச்சிடறான். இவன் பாட்டு சத்தம் வெளியே போகிறதுக்குள்ள அவன் மியூசிக் சத்தம் தான். சக்கு புக்கு சக்கு புக்கு சக்கு புக்கு சக்கு புக்கு சக்கு. 4-5 பேர் இருந்தானா 4-5 பேருடைய மியூசிக் வெளியே வர. இதெல்லாம் இறைவன் இருக்கிற இடம் தானா? பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற இடம் தானா? இது பரலோகம் தானா என்ற கேள்விகளுக்கு நீங்கள் நானும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. பாடுங்க, ஆராதிங்க, தேவனை மையப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை என்னையும் உண்மையுள்ள ஊழியர்களாக, ஒரிஜினல் ஊழியக்காரர்களாக இந்த 21ஆம் நூற்றாண்டில் வலம் வருகிற இந்த கலை போன்ற ஊழியர்களின் நடுவிலே நாமும் நம்முடைய ஊழியங்களும் நம்முடைய சபையும் தேவனுடைய சித்தத்தின்படி கட்டி எழுப்பப்படட்டும். கற்றுக்கொள்ளாதவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள், பயிற்சி பெறாதவர்கள் பயிற்சி பெற்றுக் கொள்ளுங்கள். கீழ்ப்படிதல் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் கீழ்ப்படிதலுக்குள்ளே வாருங்கள். பரிசுத்தாவி பெறாதவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்படும் பொழுது ஆவியானவர் என்னெல்லாம் தருவார் அதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டு இந்த கடைசி நாட்களில், இந்த நவம்பர் டிசம்பர் வருது, தேவனை தேடுவோம், தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருப்போம். வரப்போகிற 2025 அந்த வருடம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியாது, நம்முடைய குடும்பத்துக்கு தெரியாது, நம்முடைய சபை மக்களுக்கு தெரியாது, சத்ருவுக்கு தெரியும். இந்த சத்ருவை ஆண்டவர் சபையில் இருக்கிற மக்களை வஞ்சிக்கும்படி, ஊழியக்காரங்களை வஞ்சிக்கும்படி அனுமதிக்கிறார். அனுமதித்து விட்டு நீங்கள் பரிசுத்த ஆவியிலே சார்ந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். குமாரனை அனுப்பி சாத்தாங்கையில் கொடுத்தது போல, யோபுவை சாத்தாங்கையில் கொடுத்தது போல, பரலோக தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபை மக்களையும் நம்முடைய ஊழியங்களையும் நம்முடைய எதிர்காலத்தையும் சோதிக்கும்படியாக, பயிற்சிக்கும்படியாக கையில் கொடுக்கிறார். இந்த வருஷம் நம்ம முடிக்க போகிறோம், நவம்பர் டிசம்பர். இனி வரப்போகிற 25 12 மாதமும் நம்ம கடந்து போகணும் இல்லையா? அதில் சாத்தானும் வருவான், பரிசுத்தாவியானவர் வருவார். நம்ம பரிசுத்தாவியானவரை சார்ந்துட்டு போனோம்னா இந்த பூமியில் தேவ சித்தப்படி நம்முடைய குடும்பத்தை நடத்தலாம், நம்ம சபையை நடத்தலாம், ஊழியத்தை நடத்தலாம். நம்மை ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணணும். பரிசுத்தாவியானவர் தான் நம்மை நிரப்பணும். பரிசுத்தாவியானவர் தான் நம்மை வழி நடத்தணும். நம்முடைய தேவைகளை சந்திக்கணும். இந்த 24 சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் வரப்போற வருஷத்தில் சந்திக்காதபடிக்கு நம்மளை தப்புவிக்கணும். இந்த வருஷத்தின் தேவைகள் எவ்வளவு நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு? 25ல் கர்த்தர் பல மடங்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கணும். நம்ம எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கோமோ, விண்ணப்பம் பண்ணியிருக்கோமோ, வேண்டுதல் பண்ணியிருக்கோம், சோத்திரம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் இந்த வருஷத்தில் நடக்கலையோ அதையெல்லாம் 2025ல் கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தரணும். நம்முடைய ஊழியங்களுக்கு நிறைவேற்றி தரணும், சபைகளுக்கு நிறைவேற்றி தரணும், நம்முடைய குடும்பத்துக்கு நிறைவேற்றி தரணும். கர்த்தர் அந்த கிருபையை இறக்கப்படணுமையா? அதனால இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களை தேவ சமூகத்தில் இருப்பதற்காக நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் 2025ல் இந்த வருஷம் செய்யாததையெல்லாம் நம்மை கொண்டு கர்த்தர் வருகிற வருஷத்தில் செய்யட்டும். பெரிய காரியங்களை செய்யட்டும், துளிர் விடட்டும், பூ வரட்டும், கனிகளும் வரட்டும். தேவன் தெரிந்து கொண்ட கோளின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அவருடைய வல்லமை இறங்கும், அவருடைய கிருபை இறங்கும், அவருடைய அபிஷேகம் இறங்கும். துளிர் விடாத ஊழியம் துளிர் விடும். வாசனை வீசாத வாழ்க்கை வாசனை வீசும். கனி கொடுக்காத வாழ்க்கை கனி கொடுக்கும். தேவ சமூகத்திலே நெருங்குவோம். தேவனுடைய வாசஸ்தலத்திலே தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட கோல் துளிர்த்தது. எல்லா கோலும் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட கோல். நீங்கள் நானும் தேவ சமூகத்தை நெருங்கும் பொழுது
எல்லா கோள்களும் வெறுமையாத்தான் போச்சு. ஆனா நீங்கள் நானும் தேவ சமூகத்தை நெருங்க வருகிற 2025 ஜீவன் வெளிப்படும். துளிர்க்கும். வறண்ட நிலமாய் இருந்தால் அங்கே துளிர் விடுவாய். வறண்ட நிலத்தில் துளிர் விடுவாய். அது பூ பூத்ததே. உன் வாழ்க்கையிலே கர்த்தர் வாசனை வீச செய்வார். சபைக்குள்ள மட்டுமல்ல, கிராமத்தில் மட்டுமல்ல, பட்டணத்தில் மட்டுமல்ல, மாநிலமாக, நாடாக ஆவியானவருடைய வாசனை வீசும் அந்த அறிவை வெளிப்படுத்தும் பெட்டகமாக பயன்படுத்துவார். கனி வருமாயா என்ற கேள்வி உனக்குள்ள எழுப்பலாம், ஓ குடும்பத்தில் எழுப்பலாம், ஓ சபைக்குள்ள எழுப்பலாம். கர்த்தர் சொல்லுகிறார், கனி தருவாய், கனி தர வைப்பே, கனி கொடுப்பாய். கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை தரும்படி கோள்கள் எல்லாம் வாசஸ்தலத்தில் தேவசமூகத்தில் வைக்க சொன்னார் இல்லையா? அதுபோல் இந்த நவம்பர் டிசம்பரில் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போய் தேவசமூகத்தில் வைப்போம். துளிர் விடாத பகுதி துளிர் வரும். வாசனை வீசாத ஏரியாக்களை வாசனை வீசும்படி செய்வார். ஜீவன் இல்லாத பகுதியெல்லாம் ஜீவன் உண்டாகும். கனி வெளிப்பட வேண்டிய நேரத்தில் கர்த்தர் கனியை வெளிப்படுத்துவார். ஆவியின் கனிகள், நீதியின் கனிகள் உண்டாகும். கர்த்தர் யாரையும் வைக்கப்படுத்த மாட்டாரியா? நம்மளை கண்டிப்பாரு, நம்மளை திருத்துவாரு. ஆனா அவருடைய தெரிந்து கொள்ளுதல் ஒரு நாளும் பொய்யாகாது. அவருடைய அழைப்பு ஒரு நாளும் பொய்யாகாது. அவரோடு இருக்கும்படியாய் தந்த வாழ்க்கை பொய்யாகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. பரிசுத்த ஆவியானவர் இறங்க, தேவ வல்லமை இறங்க, கிருபை இறங்க, தேவ அன்பு இறங்க. நீ நாளும் பலப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கும். நம்ம புழைக்கிறதுக்காக வந்த கூட்டம் அல்ல. இயேசுவின் பெயரையும் இயேசுவின் வசனங்களையும் புழப்புக்காக பயன்படுத்துகிற கூட்டம் அல்ல. நாம தேவனுடைய சித்தம் செய்வதற்காக பயன்படுத்துகிற கூட்டம். இந்த வேதம் சத்தியமானால் இந்த டூப்ளிகேட் ஊழியக்காரன் நீங்க கண்டுபிடிச்சுக்கிறேன். அந்த டூப்ளிகேட்டோட ஒத்து போக கூடாது. வெளியே வந்துரு. பரலோகம் போகணும்னவா, நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்னவா. இப்போ இடையில வர்ற போறவன்லாம் ஆளுக்கு ஒரு பிரசங்கத்தை பண்றான். குழப்பம் வந்துருச்சு, சபையை குழப்புது. ஒன்னா ரெண்டா அவன் உண்டாக்குன சபை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பரவுது இந்த பிரசங்கம். இந்த குழப்பத்தை யார் தீர்க்கிறது? அதுதான் சொன்ன இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரன். அவனு நிறைய போவான். அவன் பிரசங்க கேட்கிற ஜனமும் நாட்டை நிறைய போகும். இந்த குழப்பம் வந்துருச்சு. யார் ஒழுங்குபடுத்துறது? பவுலுக்கு முடியுமா? பவுலுக்கு சேர்ந்த குரூப்புக்கு போக முடியுமா? ஒரு தலைமை வேணும். ஏதனாதருக்கு இல்லாத ஞானமா உனக்கு? பரிசுத்த ஆவியானவருக்கு இல்லாத ஞானமா உனக்கு? அவர் அல்லவா தலைமைத்துவத்தை ஏற்படுத்துகிறார், அப்போஸ்தல ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறார், மூப்பராகிய சங்கத்தை ஏற்படுத்துகிறார். இதெல்லாம் வேண்டாம், நானே ஊதிக்கிடுவேன், நீனும் நிறைய போயிருவ, உன் ஜனமும் நிறைய போயிடும். ஜாக்கிரதையாரு. கர்த்தர் 2025 இந்த வருஷம் செய்யாததையெல்லாம் நம்மை கொண்டு கர்த்தர் வருகிற வருஷத்தில் செய்யட்டும். பெரிய காரியங்களை செய்யட்டும். துளிர் விடட்டும், பூ வரட்டும், கனிகளும் வரட்டும். தேவன் தெரிந்து கொண்ட கோளின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அவருடைய வல்லமை இறங்கும், அவருடைய கிருபை இறங்கும், அவருடைய அபிஷேகம் இறங்கும்.